ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டில் வந்து 720 எடுக்கணுமா? அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பேப்பரை லீக் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து 5 lakhs கொடுக்குறேன்றாரு. நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து 5 lakhs கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் பேப்பரை லீக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் பாதி பேர் நம்பி இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டுருக்காங்க. ஒன்றுமே இந்த கதை ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நிறையா பேர் இதை பற்றி யூடியூப் சேனலில் நிறையா பேர் வந்து நார்த் இந்தியன்ஸும் சரி நிறையா பேர் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் இங்கே பேச வேண்டியது என்னென்னா, நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். அத்தனை பேர் வந்து லீக்கான பேப்பரை வாங்கி எழுதிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நேர்மையாக படித்தவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி பேச போகிற வீடியோ கண்டிப்பாக இது கிடையாது. இது மெயினாக எதை பற்றி பேசுகிறேன்னா, லீக் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்ல, அதை நம்பி காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான நியாயம் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, பிப்ரவரி மாதமே ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறான், டெலிகிராம் சேனலை. ஃபஸ்ட்டு வந்து 2500 பேர் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே இந்த நீட் பேப்பரை வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். இது முதல் பொய். இது வந்து அத்தனை பேருக்கு ஃப்ரீயாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது. முதல்ல நீட் பேப்பர் லீக் பண்ணுறதே பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம். அது அவனால் பண்ணவும் முடியாது. பண்ணாலுமே இன்னத்துக்கு அவன் ஜெயிலில் தான் இருந்திருப்பான். அது முதல் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா, இன்னொன்னா ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க நிறையா பேர். அவனுக்கு சும்மா இப்போ பேருக்கு நம்மளே இந்த மாதிரி ஒரு சேனல் இருந்துச்சுன்னா சும்மா போய் டெலிகிராமில் பார்ப்போம்ல, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சும்மா போய் என்னதான் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு அப்டேட்டாக பொறுமையாக இன்ட்ராக்ஷனாக வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு அப்டேட்டாக டெலிகிராமில் விட்டுக்கிட்டே இருக்கான். கடைசியில் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு வார்த்தையை விடுறான். இத்தனை பேர் வந்து நீங்கள் ரொம்ப இது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து பேப்பரை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி 20,000 இல்லை 30,000 விற்கிறான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30,000 அப்படின்னு சொல்லி விற்கிறான். அதுக்கப்புறம் அவன் விற்கல, முதல்ல வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன்னு தான் சொல்கிறான். ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் பண்ணுறான். ஆனாலுமே நிறையா பேர் அந்த மாதிரி லீக், சரி ஒரு 30,000 தானே, வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவனுக்கு டிஎம் பண்ணி அவனுடைய வலையில சிக்கியிருக்காங்க நிறையா பேர். அடுத்த விஷயம் என்ன பண்ணியிருக்கான்னா, மே மாதம் கரெக்டாக ஒரு 3ஆம் தேதி நம்மளே ஒரு கெஸ் பண்ணுவோம்ல, இந்த வருஷம் கண்டிப்பாக பேப்பர் கட் ஆஃப் இன்கேஸ் ஆகும். போன வருஷம் 722 பேர் எடுத்துறாங்க, எப்படியும் 20 பேர் 10 பேராவது எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் இல்லை கட் ஆஃப் நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். உண்மையிலே படித்து எழுதினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அவன் மே 3ஆம் தேதி என்ன போட்டிருக்கான்னா, நோட் பண்ணிக்கோங்க, இந்த வாட்டி 720 ஒரு 50 பேர் வருவாங்க, என் பேப்பரை வாங்கி தான் 720 நிறையா பேர் எடுப்பாங்க, கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாகும்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறோம். இதுதான் அவனுடைய சேனலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிருக்கு. கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, மே 4 நிறையா பேர் எழுதிட்டாங்க. அடுத்து ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அடுத்த நாள் போடுறான், நான் சொன்ன மாதிரியே நடந்ததா இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறான். இங்கே தான் மக்கள் வந்து சிக்கிட்டாங்க அவன் வேலையில். இப்போ வந்து அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் வந்து நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி, சரி ஒருவேளை உண்மையாகவே அவன் லீக் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த லீக்கான பேப்பருக்கு அலைஞ்சு போய் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீட் 2025க்கு நிறையா பேர் இப்போ காசு கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவன் 30,000 20,000 சொல்லல, இப்போ வந்து 5 லட்சம்னு சொல்கிறான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1.5 லட்சம் போய் 3 சப்ஜெக்ட் சேர்த்து 5 லட்சம் நீட் பேப்பர் லீக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 14,500 பேர், கிட்டத்தட்ட 15,000 பேர் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணால் அவன் வந்து நீட் பேப்பர் லீக் பண்ணுறேன்னு சொல்கிறான். முதல்ல அவன் லீக் பண்ணுறது உண்மையே கிடையாது. அவன் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமோ இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து உங்ககிட்ட காசை வாங்கிட்டு பேப்பரை லீக் பண்ண போகிறது இல்லை. லீக் பண்ணி நீங்கள் எழுதினாலும் அது வேறு விஷயம், கண்டிப்பாக வந்து அது உண்மையாகவும் இருக்காது, அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் காட்டணும். லீக் ஆகிருக்கு பாருங்கள், இது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டணும். கண்டிப்பாக அது லீக் ஆக போகிறது கிடையாது. இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், உங்கள் காசை தான் வந்து நீங்கள் கொடுக்குற காசை அவன் கொள்ளையடிச்சிட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் பண்ணவே இல்லைன்ட்டு சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ இந்த மாதிரி பேச நிறையா பேரோட வீடியோ வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் சேனலில் அதையும் போட்டிருக்கான். இப்போ என் சேனல் என்ன சொல்ல போகிறான்னு தெரில, பட் இது வந்து நிறையா பேருக்கு தெளிவுபடுத்துறேன். யாருமே இந்த வலையில் சிக்கிறாதீங்க. நிறையா பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் சரி 1 கோடி ரூபா கொடுக்க போகிறதுக்கு, நம்ம 10 லட்ச ரூபா கொடுக்க போகிறதுக்கு ஒரு 30,000 ஒரு 1 லட்சம் தானே கொடுக்க போய் நிறையா பேர் அந்த வலையில் சிக்கிடுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. போக மெசேஜை படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபியூச்சரை பற்றி பயம் காட்டுவான். அது காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வலையில் சிக்கி காசை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே ஒரு நிலமை வந்துடும். நம்ம ஏமாந்து தான் போவோம். கடைசியில் நம்ம அழுது எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். நிறையா பேருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி யார் சொன்னாலும் லீக் பண்ணுறானா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறாலும் சரி, அந்த இதில் போய் கண்டிப்பாக லிங்க் பண்ணிடாதீங்க. நீங்கள் உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும். உங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி நீங்கள் நீட் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் மட்டும் எப்பவுமே வந்து இது கெயின் பண்ணணும்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்க தான் செய்யும். அநீதி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக சிக்காதான் செய்வாங்க. 720 67 பேர் எடுத்தாங்களே, அது எப்படி உண்மையாகும்னு கேட்கலாம். ஏன் படிச்சு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன். இப்போ பேப்பர் ஈஸியாக இருந்து நிறையா பேர் 700க்கு மேலே 2000 பேர் எடுக்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்மளே நினச்சி பார்த்துருக்கோம் 650க்கு மேலே நிறையா பேர், 600க்கு மேலே நிறையா பேர், 500க்கு மேலே நிறையா பேர் எடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு காலத்தில் 400க்கு மேலே எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 500 போய் 600 போய் 700 நிறையா பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 720 நிறையா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்காக லீக் பண்ணுறாங்க, அதனால நம்மளும் போய் அந்த தப்பை பண்ணுவோன்னு மட்டும் கண்டிப்பாக யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு உண்மையாக நியாயமாக எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடச்சி தான் தீரும். வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.